வெல்கம் டு அவர் சேனல் சக்தி அசோசியேட். நான் உங்கள் உமா. 32, 42, 52 இந்த பட்ஜெட்டில் ஒரே இடத்துல நமக்கு வீடு அமைஞ்சிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா 52 லட்சம் 2 BHK தான். 52 லட்சம் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதோட லேண்ட் ஏரியா 1200, இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 1000. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த 52 லட்சம் வீடு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த 52 லட்சம் வீட்டில் இன்னும் ஒரு 5% ஒர்க்கு தான் பாக்கி இருக்குது. நம்ம இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாடல் ஹவுஸ்க்குள்ளே தான் போகிறோம். இந்த வீட்டோட அப்படியே டிட்டோ தான் அந்த வீடு. நான் சொன்ன லேண்ட் ஏரியா, பில்டப்பு எல்லாமே டிட்டோ அந்த வீடு. ஆனால் அது மாடல் ஹவுஸ், அது சேல்ஸுக்கு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ அந்த வீட்டை தான் நாங்கள் காட்ட போகிறோம். எம்எஸ் கேட் நமக்கு வந்துடும். அடுத்ததாக போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 நல்ல ஒரு அருமையான போர்ட்டிகோ நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கான மாடிப்படி நமக்கு வெளியிலேயே இருக்கு. வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்ம எம்எஸ் கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ட்டிகோ கடந்து உள்ளே நம்மளுக்கு வரும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வாசல்லையே முன்னாடியே சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அருமையாக சேஃப்டி கேட் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நமக்கு மோட்ரு கொடுத்துருக்குறாங்க, மோட்ரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே அதே போல் அந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு மெயின் டோரு ஃபுல்லாகவே தேக்குனால செய்யப்பட்ட நல்லா நம்மளுக்கு மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 18க்கு 12. இந்த ஹாலில் பார்த்தீங்களா, இந்த ஒரு சைடு வாலில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெயிண்டோட அமைஞ்சது இந்த வால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இந்த ஹாலுக்கு இந்த வால் அமைஞ்சிருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாலில் இங்கே நான் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 அப்படிங்கிற சைஸ்ல இது அமைஞ்சிருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு வால் பார்த்தீங்கன்னாக்கா அழகா ப்ளூ கலர்ல நமக்கு இதுவே அழகா பியூட்டிஃபுல்லா ரொம்ப அமேசிங்கா அமைஞ்சிருக்கு இந்த வாலு. அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா 4க்கு 4 விண்டோ நமக்கு நல்லா காத்தோட்டத்துக்காக நல்லா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி போடுறதுக்கான பாயிண்ட் நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் 12க்கு 12. இதோட பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இங்கே நமக்கு உங்களுக்கு இந்த பெட்ரூம்ல கொடுத்துருக்காங்க. இது நல்ல வித் கடப்பா கல்லோட நல்ல உயரமான அழகான நல்ல செல்ஃப் நிறைய நீங்க இதுல ஜாமான்கள் நீங்க வச்சுக்கலாம், அழகு பொருட்கள் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம், துணிமணி எல்லாம் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல நல்ல நமக்கு ஒரு பெரிய லாஃப்ட், நீளமான லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மேல வித் உள்ள ஒரு சின்ன குட்டி ரூம் மாதிரியே நமக்கு அமைச்சு இது லாஃப்ட்ல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாங்க நம்ம இதோட அட்டாச்சு டாய்லெட்டுக்கு போகலாம். இது அட்டாச்சு டாய்லெட்ல பார்த்தீங்கன்னாக்கா இது டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 7 ஃபீட்டு உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இது இந்தியன் கிளாசெட்டில் உள்ள ஒரு நல்ல டாய்லெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஷவர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா அமைஞ்சிருக்கு. இந்தியன் கிளாசெட் உள்ள இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படியே அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12 நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் நான் அந்த பெட்ரூமில் என்ன சொன்னேன்னா அதே மாதிரியே
இதுல வந்து நல்ல கடப்பா கல் உள்ள பெரிய ஷெல்ஃபா நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய பொருட்கள் நீங்க இதுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் சைடு வால், இந்த ஒன் சைடு வால் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ப்ளூ கலர் சொன்னேன் அந்த பெட்ரூமில். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் ரோஸ் கலர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ஜன்னல், நல்லா காற்று வரக்கூடிய நல்ல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி வைக்கிறதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க டாய்லெட்டுக்கு நம்ம போகலாம். டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு லாஃப்ட் பாருங்க. இதுல மேல நம்மளுக்கு அதே பெட்ரூம், அந்த பெட்ரூம்ல என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இங்க உங்களுக்கு நல்ல ஒரு வந்து லாஃப்ட் அமைஞ்சிருக்கு. உள்ள நல்ல ஜாமான்கள்லாம் நல்லா வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட லாஃப்ட். இப்போ வாங்க நம்ம டாய்லெட்டை பார்க்க போகலாம். இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 4 உள்ள நல்ல சைஸ் உள்ள நல்ல டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டு. இதோட இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 7 ஃபீட் அளவுக்கு உயரத்துக்கு நல்ல உங்களுக்கு டைல்ஸ் பதிச்சிருக்கிறாங்க. டோரும் நல்ல பிவிசி டோர் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. வித் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனோட நல்ல அருமையாக நம்மளுக்கு ஷவர், வாஷ் பேஷன் எல்லாமே நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு. கலரிங் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு டாய்லெட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிச்சன் பார்க்க போறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 7 நல்ல அருமையா அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கிற நல்ல ஒரு கிச்சன். இதுல பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒர்க்கிங் டேபிள் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அருமையா தண்ணி எல்லாம் வெளியில வராதபடிக்கு நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க அதை பாருங்க. அது மட்டும் இல்ல, நல்ல பைப்போட நல்ல வந்து நம்மளுக்கு வந்து கழுவுறதுக்கான நல்ல ஷிங்க் நல்ல நமக்கு கலரிங்கா நல்லா பாருங்க, நல்ல ஒரு பச்சை கலரை நல்ல கலரிங்கா அமைஞ்சிருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் நல்லா பதிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, கடப்பா கல் வச்ச நல்ல ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கீழேயும் பாருங்க நிறைய உங்களுக்கு பிளேஸ் இருக்குது. நல்ல சாமான்கள்லாம் கிச்சன்ல நல்லா நீங்க வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு இடமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இந்த இடத்துல பைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே அந்த வாஷிங் மிஷினோட அந்த கொலா கீழே அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தண்ணி அதுக்குள்ள நம்ம விட்டுக்கிறது மாதிரி இந்த இடத்துல வாஷிங் மிஷின் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி நல்லா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கிச்சன்லயும் பெரிய லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க இருந்து ஃபுல்லாவே உங்களுக்கு லாஃப்ட் பெருசா போகுது. இதுல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஜாமான் வச்சுக்கலாம். நல்ல கலரிங்கான நல்ல அருமையான கிச்சன் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட்டை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 52 லட்சம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 52 லட்சம் மட்டும் இல்ல, இதோட பியூட்டி என்னன்னா நார்த் ஃபேஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏசியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு நியர்பைல 5 கிலோமீட்டர்ல நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 32 லட்சம். இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீடு இந்த இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இதோட வாசல் படி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. இந்த வீடு 1 BHK வீடு. இது ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு இப்படி அமைஞ்சிருக்கு. இதோட ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 8க்கு 10. இதோட பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 12. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 7. அப்படி இந்த வீடு நமக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 32 லட்சம். ஓகே மக்களே, அடுத்து வாங்க நம்ம 42 லட்சம் வீடை பார்க்கலாம்.
இப்போ நம்ம நிக்கிற வீடு 42 லட்சம். இது வந்து 2 BHK வீடு. இது பாத்தீங்கன்னா கார்னர் வீடு. இந்த கார்னர் வீடு பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் உள்ளது. இதோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட பில்டப் பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு. வாங்க இந்த வீடை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோல. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியா செப்பரேட்டா ஒரு சோக் ஃபிட் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. பாருங்க, இந்த பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்குமே சோக் ஃபிட் இருக்குது. வாங்க இந்த 42 லட்சம் வீட்டை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 ஸ்டெப்ஸ் தாண்டி உள்ள இந்த வீட்டோட அமைப்பை குறித்து நம்ம இப்போ விவரமா நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற வீடு தான். அதனாலதான் உங்களுக்கு உள்ளேலாம் இப்படி தெரியுது. இது இன்னும் ஒரு 20 நாள்ல இதுல உள்ள இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தனியான நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு சேஃப்டி கேட் இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டோடைய கதவு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தேக்கு மரத்திலேயே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் உள்ள வீடு. இந்த வீட்டோடைய லேண்ட் ஏரியாவை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட பில்டப் பாத்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு. நார்த் பேஸ்ல இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு 42 லட்சத்துல. இந்த வீடு பாத்தீங்கன்னா 2 BHK வீடு. இதுல நம்ம இப்ப வந்து ஹாலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 14க்கு 12. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது நமக்கு இந்த இடத்துலயே. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டாய்லெட் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் இருக்கு. கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 8க்கு 7. இந்த டாய்லெட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 7. இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 12. அடுத்ததா இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 10. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்ல இன்டீரியர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிரும். நல்ல ஒரு அருமையான வீடு. புது வருஷத்துல 42 லட்சத்துல கார்னர் வீடு எல்லாமே வசதியோட அமைஞ்ச வீடு நமக்கு வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். 32, 42, 52 இந்த 3 வகையான லட்சங்கள் உள்ள இந்த வீடு ஒரே இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இது எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உள்ள நம்ம ஓலையூர்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன். இந்த வீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.